பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. இப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆமென். இந்த நேற்றைய தினத்துல கூட அந்த உபாச நாளை குறித்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த உபாச நாட்கள் உபாசிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பாராம். இப்ப கடாட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடாட்சிப்பார் என்றால் ஆசீர்வதிப்பார். பாருங்க, சாராளுடைய கற்பத்தை கடாட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கடாட்சிந்தார்னா அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்ப கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை, மறுமொழினா மறு உத்தரவு உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கூப்பிடும் பொழுது கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், நல்ல கவனிங்க, இனி உங்களுக்கு புறஜாதிகளுக்குள்ளேயோ உங்களுடைய ரட்சிக்கப்படாத உங்களுடைய நண்பர்களுக்குள்ள, உறவினர்களுக்குள்ள, புறஜாதிகளுக்குள்ள உங்களை எப்படி வைக்க மாட்டேன், நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த உபவாசித்து ஜெபிக்கிறதுனால, தேவனை நோக்கி பார்க்கறதுனால என்ன உங்களுக்கு என்ன நன்மை? இதனால எனக்கு என்ன நன்மை? இந்த வார்த்தையை கேட்கறதுனால எனக்கு என்ன நன்மை? ஆண்டவர் உங்களுக்கு நன்மை, இயேசு உங்களுக்கு நன்மையை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் மறுமொழியா உங்களை ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை ஊற்றி அப்ப உங்களுக்கு ஜெபிக்கும் போது கடாட்சிப்பார். அல்லேலூயா. கடாட்சிக்கு அற்புதம் செய்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, ஜனத்தை நோக்கி இதோ நான், இப்ப அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து அது சொல்லுகிறார், இதோ நான் உங்களை இனி என்ன பண்ண மாட்டேன், புறஜாதிக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். ஆமென். உங்களை நிந்தையா வைக்க மாட்டாருங்க. உறுதியாய் உங்களை ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஆனா ஒண்ணு சொல்லுறேன், உங்கள் மனம் செய்யறதே, மனசு நியமிக்கிறதே, உங்களுடைய சிந்தை நியமிக்கிறத நீங்க செய்யாதீங்க. உங்க மனம்பான வாழ்க்கை வாழ்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஒண்ணுமே செய்ய மாட்டாருங்க. மனம் போனது வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு இருக்கு, இதுல இருந்து விடுதலையை தரணும் என்று சொல்லி அப்படியாய் நீங்க இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்களை பாருங்க, பிரஜாதிகளுக்குள்ள நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். உங்களை ஒவ்வொரு நாளும் திருப்தியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. திருப்தியாக்கி உங்களை நடத்தி மீதம் எடுக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தரிடத்துல ஆலோசனை கேளுங்க. உங்கள் இஷ்டப்படி வாழாதீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இயேசு என்ன சொல்லுகிறார், அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தானியத்தை மட்டும் இல்லை, திராட்சை ரசத்தை எண்ணெய் கொடுத்து நீங்க அதனால் திருப்தியாய் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரங்க தாவே, சர்வவல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்றல் தருகிறார். தேவன் பொறுப்பெடுங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.